அதுதான் நான் இப்போ வந்து அந்த புனிதர் விவசாயத்துக்கு பேரில் உள்ள பிள்ளையை மாற்றுறதுக்கும் நான் எடுத்த முயற்சி. ஏன்னா லைஃப்லேயே நான் செய்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் விவசாயத்துக்கு நான் செய்த ஒரு உதவி தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு பில்டிங் கமிட்டி போட்டு தான் அந்த முட்டத்தில் உள்ள பிஎட் காலேஜை கட்டினது அந்த பில்டிங் கமிட்டியில் உள்ளவங்க. இந்த அசிசி கேம்பஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த ப்ரெஸ்ஸை கொண்டு வர, அது இன்னொரு கதை. அதுவும் நான் போட்ட அந்த எஸ்டிமேட்டு தான். அதுக்கு பின்னால் உள்ள அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அதெல்லாம் இந்த பில்டிங் கமிட்டி வச்சு தான் இது பண்ணோம். ரோமுக்கு எழுதின உடனே எனக்கு வந்து இது பதிலே வரல. அப்போ எங்கள் போர்டில் இருந்த ஒரு ஆள் இன்னொரு வேலை சம்பந்தமாக அவர் ரோமுக்கு போனார். அப்போ அவர்கிட்ட நான் எழுதின லெட்டரெல்லாம் காப்பீஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் இது ஒன்று ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வாருங்க அப்படின்னு. அப்போ அங்கே போய் சொன்னதும் அவர் சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு ஆள் எழுதினா போதாது, எங்கள்கிட்ட நிறைய எங்களுக்கு இது வரணும் அப்படின்ட்டு அவங்க பதில் சொன்னாங்க. அப்போ அந்த பதில் அவருக்கு வந்து சொன்னார். அப்போ உடனே நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த ரோம் அட்ரஸை கொடுத்து இந்த மேட்ரின்னு சொல்லி எல்லாரும் எழுதுங்கன்னு சொன்னேன், இன்க்ளூடிங் தேவசகாயம் ஐஏஎஸ் அவரும் அதில் உண்டு. அப்போ இவங்க எல்லாரும் எழுதுனாங்க. அப்போ எங்களுக்கு வந்து பதில் என்னன்னா, சின்ஸ் the Bishop Peter Remigius has recommended this name, we are unable to remove it. அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் பேராசிரியர் லாசரஸ் அவர்கள். நமக்கு தெரியும், விடியலை நோக்கி யூடியூபில் ஒவ்வொரு மாதமும் 1 மற்றும் 15ஆம் தேதிகளில் முக்கியமான ஆளுமைகளை சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்று திருவாளர் லாசரஸ் அவர்களை சந்திக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்களை பற்றியும் உங்களுடைய அனுபவங்கள், உங்களை பற்றி பல விதங்கள்லையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இந்த ஒருங்கிணைந்த கோட்டார் மறை மாவட்டமாக இருக்கலாம், குளித்துறை மறை மாவட்டமாக இருக்கலாம், ஒரு பொதுநிலையினராக இருந்து இன்னைக்கு பல விதங்களில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குது. பல வளர்ச்சிக்கான பல காரியங்கள் நீங்கள் செய்திருக்கிறீங்க. அப்போ அதை லேசாக கொஞ்சம் உங்களுடைய குடும்பத்தை சொல்லி அது பின்பு உங்களுடைய பங்களிப்பையும் கொஞ்சம் சொல்லுங்களா. இப்போ எனக்கு குடும்பம் வந்து இந்த சடையால் புத்தூரில் உள்ள ஒரு விவசாய குடும்பம். எங்கள் அப்பா பேர் சிங்கராயன் நாடார். அவர் இந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய குடும்பம், நல்ல செல்வந்த குடும்பம். அதில் நாங்கள் 7 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். அந்த 7ல் நான் 3வது மகன். எனக்கு பேர் வந்து லாசரஸ். ஊரில் அவங்க என்ன கூப்பிட்றது மணி. ஒரு சில பேர் இப்போ அந்த ஊரில் போனால் மணின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அந்த விவசாய பரம்பரையாக இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஃப்ரீடம். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் படித்தா படிங்க, படிக்கலைன்னா விவசாயத்தை பாருங்கள் அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் படித்தா படிங்க, படிக்கலைன்னா விவசாயத்தை பாருங்கள். அப்போ அந்த 7 பேரில் எனக்கு மூத்த அண்ணன் வந்து அவன் என்னை போல் படித்து லட்சுமரன் காலேஜில் பிரின்சிபலாக இருந்து ரிட்டையர் ஆனார். ஒரு 2வது அண்ணனும் அவர் படிக்காமல் விவசாயத்தை பண்ணார். நான் படித்து இந்த அளவுக்கு வந்தேன். எனக்கு தம்பி ஒருத்தன் படிக்காமல் விவசாயத்தை பண்ணேன். இப்படி இருந்தாலும் அந்த குடும்பம் வந்து ஒரு ஒற்றுமையான குடும்பம். அது ஒரு நல்ல முன்மாதிரியான குடும்பம். இன்னொன்று, எனக்கு ஆரம்ப காலத்திலேயே நான் இப்பவும் அதை நினைக்கிறது உண்டு. ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது, பழைய காலத்துலலாம் இந்த டெஸ்க்கு பெஞ்சு ஒன்றும் கிடையாது. ஒரு பெஞ்சில் தரையில் நின்று முழங்கால் நின்று பெஞ்சில் வச்சு எழுதணும். அப்படி எழுதும்போது ஒரு பையன் வந்து அந்த பெஞ்சை ஆட்டுவான். அவன் எல்லோரும் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக போட்டுன்னு சொல்லி. அப்போ 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு இது ஆட்டாதடான்னு சொன்னப்புறம் அவன் கேட்கல.
அவன் வாத்தியார் இருக்கிறாரு கிளாஸ் ரூமில், வேறு பிள்ளைகள் தான். அவன் நான் எழும்பி அவனுக்கு ஒத்த ஒரு அடி கொடுத்தேன். உடனே அந்த ஆசிரியர் வந்து, எப்போ லாசர், நான் அடி கொடுக்கணும்னு இருந்தேன், அது நீயே கொடுத்துட்டா, அது நல்லா ஆகிப்போச்சு, இனி அவன் ஆட்ட மாட்டான். அதாவது அடி கொடுத்த எனக்கு தண்டனை கிடைக்கல, நான் அடி கொடுக்கணும்னு இருந்தேன், நீயே கொடுத்துட்டா அவன் என்னை ஆட்ட மாட்டான், அதில் தெரிஞ்சால உனக்கு அப்படின்னு அவன் மன்னிச்சுக்கிட்டு ஏறி அடிக்க மாட்டேன், இனி ஆட்ட மாட்டான். அது வந்து 3ஆம் கிளாஸில் கடவுளை எனக்கு தந்த ஒரு புத்தி. பிறகு இந்த ஹிந்து காலேஜில் ப்ரீ யூனிவர்சிட்டி, பழைய காலத்தில் ப்ரீ யூனிவர்சிட்டின்னு ஒரு கோர்ஸு, அதில் ஒரு ஆசிரியர் வந்து தமிழ் ஆசிரியர் வந்து பாடம் எடுப்பார். அப்போ வந்து அவருக்கு தமிழ் வராது. ஆக இன்னும், ஆக இன்னும் ஒன்று சொல்லி அந்த ரிப்பீட் பண்ணுவார். அந்த பாடம் எடுக்கும்போது ஆக இன்னும், ஆக இன்னொன்று. அப்போ நான் உடனே அதை எனக்கு நோட்டில் ஆகன்னா ஒன்று, இன்னொன்னா ஒன்று. அப்போ ஒரு பீரியடில் எத்தனை நேரம் ஆக சொல்லியிருக்கிறாரு, எத்தனை நேரம் இன்னும் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் என்னதை நோட் பண்ணி அடுத்த நாள் அவருக்கு வகுப்பு வரும்போது இதில் எழுதிட்டேன். அந்த சாக் பீஸ் வச்சு கழிந்த வகுப்பில் ஆசிரியராகிய தாங்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் ஆக 350, இன்னும் 400 எழுதிட்டு அவர் அந்த கிளாஸுக்கு வந்ததும் அதை எட்டி பார்த்தாரு. பார்த்து இது யார் எழுதுனா அப்படின்னாரு. சார் நான் தான் எழுதினேன். சரி இரு அப்படின்னாரு. இருந்தேன். ஒரு கிளாஸ் முடிஞ்சு போகும்போது என்ன கூப்பிட்டாரு, இங்கே வா, அது நான் பேசு தப்பு தான், நீ அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை நீ அங்கேயா எழுதுனா, அதனால் சும்மா தமாசுக்கு எழுதுனேன் சார். சரி சரி இருக்கட்டும், அது இவ்வளோ வந்துட்டு இல்லையா, நான் ஒரு கிளாஸில் இத்தனை நேரம் ஆக சொன்னேன் இல்லை, இத்தனை நேரம் இன்னும் சொன்னேன் இல்லை, பரவாயில்ல எனக்கு அந்த அறிவு இருக்குது அப்படின்லாம் முதுகில் தட்டி, என்ன இப்படிப்பட்ட தப்புகளை நீ என்னட்ட நேரடியாக சொன்னால் போகிறோம், அங்கே எழுதக்கூடாதுன்னு. அதனால மன்னிச்சிடுங்க சார், நான் சும்மா ஒரு தமாசுக்கு பண்ணது அப்படின்னேன். பிறகு நான் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு மாமனார் இருந்த அந்த தெருவில் தான் அந்த ஆசிரியருக்கு வீடும். நான் பெரிய ஆளானப்புறம் அவர் என்னை பார்ப்பாரு. பார்த்தாலும் எப்படிப்பா நல்லா இருக்கிறியா, பரவாயில்ல, உனக்கு அந்த புத்தியை நீ நம்ம விட்டுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவர் ரிட்டையர் ஆன பிறகும் தெருவில் வழியில் என்னை பார்த்தாருன்னா கூப்பிட்டு நல்லா இருக்கிறியாப்பா நேற்று அன்பை விசாரிப்பார். அப்போ அங்கே இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெச்ஓடி இருந்தார், கேரளாக்காரர். அப்போ வந்து அந்த இது மத்தியானம் அந்த லஞ்ச் முடிஞ்சதும் ஒரு பெரிய ஹாலில் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும். அதில் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, பிஏ ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னு. பக்கத்தில் ஒரு காலி இடம் உண்டு. அதில் மத்தியானம் ஆட்கள் சாப்பிட்டுட்டு இந்த வேஸ்டோடையில் போடும்போது அது நாய்கள் வந்து சண்டை போட்டு இது பண்ணும். அப்போ இவர் பாடம் எடுக்கும்போது அந்த நாய்கள் வந்து குறைக்கும், வள்ளு வள்ளு வள்ளுன்னுட்டு. அப்போ அதனால் இவர் ஒரு நாள் சொல்கிறாரு, நோ தே ஆர் யுவர் இது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாரு. அதாவது அந்த ஆசிரியர் வந்து மாணவர்களை பார்த்து சொல்கிறாரு, நாய்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அதனால நான் எழுப்பினோ சார், தே ஆர் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு. அதனால கெட் அவுட் அப்படின்னாரு, வெளில தள்ளிட்டாரு. பிறகு ஒரு நாள் அதே ஆசிரியர், எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்கும். அவர் அந்த ஒரு பெரிய புக்கு, எப்போ அந்த இது நோட்டு, அதில் வந்து அலாஸ் ஃபார் யுவர் ஹேண்ட் ரைட்டிங், ஒரு பேஜில் அலாஸ் ஃபார் யுவர் ஹேண்ட் ரைட்டிங்னு எழுதி அவருக்கு சிக்னேச்சரை போட்டிருந்தார். அப்போ அந்த புக்கு வந்து அடுத்த டெஸ்ட் எழுதும்போது எங்களுக்கு தருவாங்க. நான் அதில் பார்த்தேன் எப்படி எழுதியிருந்தார். அப்போ அவர் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்கோட மோசமாக இருந்தது. அப்போ அடுத்த பேஜில் தான் மை ஹேண்ட் ரைட்டிங் இஸ் பெட்டர் தேன் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு எழுதினேன். பிறகு அடுத்த எக்ஸாம் வந்ததும் இதை பார்த்தாரு, பார்த்துட்டு வா, பார்த்துட்டு கெட் அவுட் அப்படின்னாரு. அதனால போயிட்டேன். அப்போ நான் பிரின்ஸிபால்கிட்ட போய் சொன்னேன், இதுதான் மேட்ரு, என்ன அவர் கெட் அவுட்டுன்னு சொல்கிறாருன்னு. அவர் அப்படி தான் பேசுவார்னு எனக்கு தெரியும். நீ நேராக அந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறான்டா, லைப்ரரியில் போய் உட்காந்துக்க, உன் சப்ஜெக்டை அங்கே வச்சு படி, உனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, இப்போ உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு விட்டுட்டார். இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா,
சின்ன பிராயத்திலே அந்த தப்புகளை யார் செய்தாலும், அது ஆசிரியராக இருந்தாலும் கூட படிக்கிற மாணவனாக இருந்தாலும் கேட்கக்கூடிய ஒரு இது மனப்பான்மை எனக்கு இருக்கு. என்ன சொல்றேன், அதுதான் நான் இப்போ வந்து அந்த புனிதர் தேவசாயத்துக்கு பேரில் உள்ள பிள்ளையை மாற்றுறதுக்கும் நான் எடுத்த முயற்சி. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் இல்லையா? பத்திரிகையில நான் வந்து இல்லை, அதான் இப்படிதான். அதே நீங்க நேயர்களுக்கு கொஞ்சம் வழக்கமா சொல்லுங்க. அது முக்கியம். ஏன்னா லைஃப்லே நான் செய்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் விவசாயத்துக்கு நான் செய்த ஒரு உதவி தான் சொல்ல முடியும். அதுல என்னன்னா, அந்த லியோன் தர்மராஜ் இருக்கும்போது அங்க டயசிஸ்ல வர எல்லா போர்டும். அப்போ ஒரு நாள் அவர் என்னை கூப்பிட்டு தனியா பேசுறாரு. அந்த மீட்டிங் முடிஞ்சதும் என்னையும் என்னதான் தனியாக கூப்பிட்டாரு. இப்படி வந்து இந்த நான் வெளிநாட்டிலேருந்து நிறைய பணங்கள் வருது, அந்த கட்டடங்கள் கட்டுறதுக்கு கான்ட்ராக்டர்ஸ்ட்டு கொடுத்து அவங்க அதை சரியாக பயன்படுத்துகிறாங்க, இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஒரு கான்ட்ராக்டர் வந்து என் காலை பிடிச்சி காலில் விழுந்து கும்பிட்டு அழுது என்னை மன்னிச்சு விடுங்க, அதில் 12 லோடு அடித்ததில் 8 லோடு இங்கே இறக்க சொன்னார், 8 லோடு அவர் வேலை நடக்கக்கூடிய இடத்துல இறக்க சொன்னார். அதாவது அந்த கான்ட்ராக்டருக்கு வெளியிலையும் கான்ட்ராக்டர் உண்டு. அப்போ டயசிஸ் செலவில் கொண்டு வரக்கூடிய அந்த மணலோ கல்லோ எதுனாலும் 12ல் 2 அங்கே, அதில் 3 4 அங்கே இங்கே வரும். அதனால எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் பணத்தை நான் எப்படி இது பண்ணுறேன்னு அழுதான், என் காலில் விழுந்தான். அதனால நீங்கள் ஏன் இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுருக்கிறீங்க, என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் ஒரு பில்டிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க. சும்மா ஒரு ஆளை நம்பி, ஒரு கான்ட்ராக்டரை நம்பி அவன் சொல்கிறது போல கேட்டெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு பில்டிங் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி டிசிஷன் எடுக்கட்டும். உங்களுக்கு இப்போ ஃபண்டு வருதுன்னா நீங்கள் இப்படி நான் ஒரு கட்டடம் போடலான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு கட்டடத்தை கட்டித்தாருங்க நீ அந்த கமிட்டி மெம்பர்ஸ்கிட்ட சொன்னால் அவங்க அதுக்குள்ளே இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு. எனக்கு அது இப்படிப்பட்ட ஆட்களை தெரியாது, இல்லை நான் ஆட்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். அது இப்போ நீங்கள் இது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடுன்னா ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், இப்படி ஏதாவது ஆட்களை நீங்கள் ஒரு நாள் எனக்கு ஒரு லிஸ்ட்டை தாருங்க, நான் ஒரு பில்டிங்கை அடுத்த போர்டில் வச்சு ஒரு பில்டிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணார். நான் கொடுத்த பேரெல்லாம் அதில் போட்டார். அப்புறம் கடைசியில் உங்கள் பேரை காணலையேன்னாரு. இல்லை எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இல்லை நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங் கமிட்டியில் என் பேரையும் போட்டார். அப்படி ஒரு பில்டிங் கமிட்டி போட்டு தான் அந்த முட்டத்தில் உள்ள பிஎட் காலேஜை கட்டினது அந்த பில்டிங் கமிட்டியில் உள்ளவங்க. இந்த அசிசி கேம்பஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த ப்ரெஸ்ஸை கொண்டு வர, அது இன்னொரு கதை. அதுவும் நான் போட்ட அந்த எஸ்டிமேட்டு தான். அதுக்கு பின்னால் உள்ள அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அதெல்லாம் இந்த பில்டிங் கமிட்டி வச்சு தான் இது பண்ணோம். தேவசகாயம் பிள்ளையை பற்றி நீங்கள் சொல்லுங்க. தேவசகாயம் பிள்ளையோட அதை வந்து முக்கியமாக சொல்லுங்க. பிறகு இப்படி இருந்தது. பிறகு ஒரு நாள் இப்போ அந்த கமிட்டி அவருக்கு காலத்துக்கு பிறகு புதிய ஆயர் இருக்கும்போது அந்த கமிட்டி கண்டினியூ ஆச்சு. அதில் நான் ஒரு மெம்பராக இருந்தேன். அப்போ இந்த தேவசாயத்துக்கு பேரில் புள்ள என்ன ஒரு அந்த சர்நேம் போடக்கூடிய யூசேஜ் வந்து கூடுதலாக இருந்தது. அப்போ நான் ஒரு நாள் அவர்கிட்ட ஆயர்கிட்டே சொன்னேன், முன்னால் லியோன் தர்மராஜ் பீரியடில் அந்த பேர் கூட புள்ள சேர்க்கல, நீங்கள் இப்போ புள்ளைன்னுட்டு தாளம் போடுறீங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ உடனே அவருக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, அதுக்கு பதில் சொல்லலை. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா வை அப்படின்னாரு. நீங்கள் நிறைய கதை சொல்லுவீங்கல்ல, அதை சொல்லுங்க அப்படின்னேன். அது இந்த மார்த்தாண்டவர்ம மகாராஜா ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போனார். அவங்க கூட 2-3 அவருக்கு இந்த ஹெல்ப்பர்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் கேட்டார், அதாவது விவசாயத்துக்கு பேரில் புள்ள என்ன இது போடக்கூடாதுன்னதுக்கு அவர் சொன்ன பதில். அவர் வந்து அவங்கள்ட்ட ஒரு பந்துனால தானே எல்லாரும் அதுக்கு பின்னால் ஓடுறான், ஆளுக்கு ஒரு பந்து கொடுத்தா போட்டி போட வேண்டாம் இல்லையான்னு சொன்னாரான். அதாவது மார்த்தாண்டவர்மா அவருக்கு துணையாளிகள்கிட்ட கேட்டு சொன்ன ஒரு கேள்வி. அவர் ஆமாம் ஆண்டவர், நீங்கள் ஆளுக்கு ஒரு பந்தை கொடுத்தோன்னா அவனை சண்டை போட மாட்டான்னு, அப்படி வாங்கி கொடுக்க சொல்லுன்னு சொன்னாருன்னு ஒரு கதையை சொன்னார். அதெல்லாம் இப்போ நான் தனியாக அவருக்கு ரூமில் போய் நீங்கள் கதை சொல்லுவீங்க, நான் சின்னதுலேயே கதை கேட்டு பழகினது தான், நான் கேட்டதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் அதனால் தயவு செய்து அவருக்கு பேரில் இந்த சர்நேம் போடாதுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த நட்டாளத்தில் இவருக்கு குடும்பத்தில் உள்ள ஒரு வாரிசு ரயில்வேயில் போலீஸாக ஒர்க் பண்ணார், திருவனந்தபுரம் டிவிஷனில்.
நான் இங்கேருந்து விழிஞத்துக்கு ட்ரெயினில் போகும்போது அவர் என் கூட வந்திருந்து கதை பேசுவார். அவரு இதே ஜாதி, இதே குடும்பம், ஒரு நாலாவது வாரிசு. அவரே சொல்லியிருக்கிறாரு, இவர் வந்து அவருக்கு பேர் வந்து நீலகண்டன். பிள்ளை என்ன ஒன்றும் நாங்கள் போடலை. எங்கள் சமுதாயத்தில் உள்ள அந்த ஜாதி வெறி பிடிக்காம தான் அவர் மதம் மாறி போனார். நீட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு. நீட்டு அதை நான் இவர்கிட்ட சொன்னேன், ஆயர்கிட்ட. அப்படியா அப்படியா அப்படியான்னாரு. நடப்பே இல்லை. பிறகு நான் அதில் இது ஒரு கடிதம் எழுதி கொடுத்தேன். கடிதம் எழுதி இப்படி நீங்கள் அப்படி போடக்கூடாது. அது அப்போ நான் இதில் அன்னை வேளாங்கண்ணியில் இதாக இருந்தேன், பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அந்த காலேஜ் லெட்டர் ஹெட்லே ஒரு கடிதம் எழுதி கொடுத்தேன். நீங்கள் அப்படி தயவு செய்து அந்த அவருக்கு பேர் வந்து தமிழில் அவர் எடுத்துக்கொண்ட பேர் தேவசகாயம். அதுக்கு இங்கிலீஷ் பேர் வந்து லாசர், லாட்டினில் லாசரஸ். அது 3 தான். இது 3 நீங்கள் மாற்றி நீங்கள் போட்டுக்கிடலாம். ஆனால் பிள்ளை என்ன பேர் சேர்க்கக்கூடாது. அதுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது. நிறைய பேர் வேண்டாம் இது அறிவில்லாமல் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி கொடுத்தேன். அதுக்கு பதில் கிடையாது. பிறகு டெல்லிக்கு எழுதினேன் ஒரு கடிதம், அங்கிருந்தும் பதில் கிடையாது. பிறகு ரோமுக்கு எழுதினேன். அப்போ நான் அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஃபார் ஜான் குலந்த அங்கே கரஸ்பாண்டன்ட், இது அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் துறையாவட்டத்தில். அவர் இதுக்காக அங்கே ஒரு 5 வருஷம் ரோமில் போய் இருந்து செயல்பட்ட ஆளாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ ஏன் இந்த இவ்வளோ ஒரு தப்பு நீங்கள் ஏன் திருத்தலைன்னு. சொல்லி பார்த்தேன் கேட்கல. சொல்லி பார்த்தேன் கேட்கல. ஓ அப்படியா. அப்போ எனக்கு அந்த உண்மை புரிஞ்சுது. அப்போ ரோமுக்கு எழுதினேன். ரோமுக்கு எழுதின உடனே எனக்கு வந்து பதிலே வரல. அப்போ எங்கள் போர்டில் இருந்த ஒரு ஆள் இன்னொரு வேலை சம்பந்தமாக அவர் ரோமுக்கு போனார். அப்போ அவர்கிட்ட நான் எழுதின லெட்டர் எல்லாம் காப்பீஸ் எல்லாம் கொடுத்து, நீங்கள் இது ஒன்று ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வாருங்க அப்படின்னு. அப்போ அங்கே போய் சொன்னதும் அவர் சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு ஆள் எழுதினா போதாது, எங்கள்கிட்ட நிறைய எங்களுக்கு இது வரணும் அப்படின்ட்டு அவங்க பதில் சொன்னாங்க. அப்போ அந்த பதில் அவருக்கு வந்து சொன்னார். அப்போ உடனே நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த ரோம் அட்ரஸை கொடுத்து இந்த மேட்ரின்னு சொல்லி எல்லாரும் எழுதுங்கன்னு சொன்னேன், இன்க்ளூடிங் தேவசகாயம் ஐஏஎஸ், அவரும் அதில் உண்டு. அப்போ இவங்க எல்லாரும் எழுதுனாங்க. அப்போ எங்களுக்கு வந்து பதில் என்னன்னா, சின்ஸ் த பிஷப் Peter Remenjus has recommended this name, we are unable to remove it. அப்போ நான் உடனே என்ன செய்தேன், என்னன்னா அந்த ஃபைலை காட்டுற எப்படி இருக்கு. லியோன் தர்மராஜ் வீட்டில் ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தார், கார்மல் ஸ்கூலில் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தில்ல. அதில் ஒரு இடத்துலையும் பிள்ளை எண்ணெய் போடலை. தமிழ் தந்தியில் பத்திரிகையில் வந்த விளம்பரத்தில் பிள்ளை எண்ணெய் இது போடலை. இவர் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அதில் போட்டிருந்தார். அப்போ அதுக்கு சீராக்ஸ் காப்பியும் எடுத்து, இதுக்கு சீராக்ஸ் காப்பியும் எடுத்து, 2க்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் போட்டு, பிஷப் லியோன் தர்மராஜ் has not used the surname Pillai when there was an advertisement for the function like this. The present man has included this. Which bishop you are going to consider as a real bishop? அப்படியே எழுதுனேன். Which bishop you are going to consider as a real bishop? Don't depend upon the reports given by the people like this. You go according to the documents available in Rome. His baptism record is available there, so you go according to that. Based on that, the Rome, they can arrange a meeting. Adile the present bishop Nasrin Susay was also invited there. இவருங்க வந்து ஜாயின் பண்ண உடனே நான் அந்த பேக் ஹிஸ்ட்ரியெல்லாம் இவர்கிட்ட நான் ப்ரீஃப் பண்ணிட்டேன், இதுதான் அதுக்கு சரித்திரம் அப்படின்னுட்டு. அப்போ உண்மையிலே அவர் நான் இதை கேட்கும்போது ஃபஸ்ட்டு டே மெட்டியும் அண்ட் ஓ மை காட், இஸ் இட் த ஃபேக்ட், ஐ டு நாட் நோ எனிதிங் அபவுட் திஸ். அதனால தான் எல்லாரும் இப்படி தான் ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து உங்கள் பீரியடில் இந்த சர்நேம் என்ற பிள்ளையை மாற்றி தருங்கன்னு நான் அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். அப்போ எனக்கு அந்த லெட்டர் அடிப்படையில் அங்கே அவரை மீட்டிங் கூப்பிட்டாங்க. அதில் இன்னொரு கதை என்னென்னா, இன்விடேஷன் இல்லாமல் பழைய ஆளும் அங்கே போனார்னு கேள்விப்பட்டேன். பட் யூ வாஸ் நாட் பெர்மிட்டட் டு அட்டெண்ட் தி மீட்டிங். அந்த மீட்டிங்கில் அப்போ இவர்கிட்ட கேட்டாங்க பிறகு நஸ்ரீன் சூசைட்ட, வாட் ப்ரொஃபஸர் லாசரஸ் ஹஸ் செட் இஸ் கரெக்ட், லெட் அஸ் கோ அக்கார்டிங் டு தி டாக்குமெண்ட்ஸ் அவைலபிள் இன் ரோம் சொன்ன உடனே அவங்க அந்த இதை எடுத்து பார்த்து பேப்டிசம் ரெக்கார்டை
அந்த மீட்டிங்லேயே வச்சு பார்த்துருக்காங்க. பிள்ளை இஸ் நாட் பரவாயில்ல. அப்போ ஒரு தமிழக திருச்சபைக்கு இல்லைன்னா இந்திய திருச்சபைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பங்களிப்பு நீங்க செய்திருக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அருட்பணியாளர்களுக்கு ஒரு பொதுநிலையினரா நீங்க என்னென்ன பரிந்துரைகள் வைக்கணும்னு விரும்புறீங்க? அதாவது இன்னைக்கு நீங்க பல வருடங்களா இந்த மறை மாவட்டத்துக்கு கோட்டாரா இருக்கலாம் குளித்துறை உங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறீங்க. அதே போல நீங்க பல விதங்கள்ல ஒரு தொடர்பு அருட்பணியாளர்களோடையும் சரி ஆயர்களோடய ஒரு தொடர்பு இருக்கு. அதுபோல நீங்க ஆரம்ப கட்டங்கள்ல பல துறைகள்லயும் உங்களுடைய பாண்டித்துவமா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு சூழ்நிலைகள் ஒரு பொதுநிலையினரா ஒரு அருட்பணியாளர்கள் என்னென்ன செய்யணும் அல்லது எப்படி அவங்களுடைய பணிகள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்முடைய சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இப்போ அந்த பெரிய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. பெரிய மாற்றம்னா பெரிய பெரிய மாற்றங்கள். பழைய காலம் போல இல்லை. முன்னாலெல்லாம் அங்கி போட்டுட்டு தான் ஃபாதர் போவார். அப்போ யாரு போட்டாலும் அங்கேயே கண்டா கும்பிடுவோம் பழைய காலத்தில். இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க அந்த இதே மாறிட்டு அது ஒரு என்ன டெவலப்மெண்ட் அப்படி அந்த இதில் ஆயிடுது. அதுபோல் முன்னால் ஒரு ஒன் மேன் ஷோ போல் தான் இருந்துகிட்டு இருந்து அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. இப்போ அவேர்னஸ் கூடிட்டு பொதுமக்களுக்கு எல்லாம் நிறைய விழிப்புணர்வு காரியங்கள். அதனால் நாம் நல்ல காரியங்களை செய்ய நினைக்கும் போது பொதுநிலையினுடைய அவங்கள ஒரு பங்களிப்போடு செய்யணும். அவங்கள்ட்ட அதை பற்றி பேசி அவங்களுக்கு கருத்தை கேட்டு ஒரெல்லாம் செய்தோம்னு சொன்னால் அந்த முன்னேற்றம் நல்லா இருக்கும். இந்த சென்ட் சிவில்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், அந்த காலேஜ் தொடங்கும்போது அந்த பொதுமக்களிடமிருந்து நன்கொடை ஷேர் அமௌண்ட் வாங்கினாங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் ஷேர் வாங்கினார்கள். பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த கல்லூரி தொடங்கி செயல்பட்டு கொண்டிருக்கும்போது அந்த ஷேரை அவங்க அதை நன்கொடையாக மாற்றி விட்டார்கள். அதாவது பொதுநிலையை கேட்காது யாரெல்லாம் அந்த ஷேர் வாங்கியிருந்தார்களோ அவங்களை நன்கொடையாக ஆக்கி விட்டார்கள். அதே போல் அன்னை வேளாங்கண்ணி காலேஜும் பெல்ஜியத்திலிருந்து ஒரு பொதுநிலையினர் ஒரு லேடி, அவங்க தான் அதை அந்த முன்னால் இருந்த திருத்தந்தை லூகாஸ் அவர்களிடத்தில் பழக்கம் இருந்ததனால் அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அங்கு ஒரு கல்லூரி அமைப்பதற்கு அவங்க நன்கொடை கொடுத்தார்கள். அங்கே அதுக்கு வேண்டிய சொத்துக்களையும் அவர் கொடுத்த பணத்தில் இவர்கள் வாங்கினார்கள். அதே சமயத்தில் அதை விட கொஞ்சம் கூடுதல் சொத்து தேவைப்பட்டதுனால அந்த பெல்ஜியத்தில் உள்ள அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள பொதுநிலையிலும் இதில் ஈடுபட செய்யுங்க, அப்போ தான் அந்த வளர்ச்சி அடையும். இப்போ நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், அதுக்கு பிறகு என்னால் அங்கெல்லாம் பண்ண முடியாது என்று சொன்னார்கள். உடனே ஃபாதர் லூகாஸ் அவர்கள் அவருடைய நண்பர்களான சில குருமார்களோடு பொதுநிலையரை சந்தித்தார்கள். அது என்னையும் சந்தித்தார்கள். அப்போது அவங்க கேட்கும்போது நீங்கள் ஒரு 1000 ரூபா அல்லது அதோட கூடுதல் முடிஞ்சது கொடுங்கன்னு சொன்னாங்க. அதாவது அது ஒரு 1985 நினைக்கிறேன் அந்த வருஷ காலகட்டத்தில். அப்போ அவங்க மினிமம் கேட்டது 1000 தான். அப்புறம் முடிஞ்சால் கொஞ்சம் கூடுதல் தாருங்க. அப்போ நான் உடனே 1000 ரூபா கொடுத்தேன். அப்போ எனக்கு உறவினர் ஒரு தேனியிலிருந்து வந்திருந்தார். கேட்காமலே அவர் ஒரு 1000 ரூபா எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா கல்லூரி வருவதற்காக நாம் இதெல்லாம் உதவ வேண்டியதுதான் என்று உதவினோம். அப்படியே இங்கே நம்ம அந்த இது குளித்துறை மாவட்டத்துக்குள் வரக்கூடிய நிறைய இடங்களில் சென்று அவர்கள் பணத்தை பிடித்து அதை இது பண்ணார்கள். அப்போ கல்லூரி தொடங்கப்பட்டது. தொடர்ந்து அது வளர்ச்சி அடைந்து வருகிறது. இதற்கு பின்னால் ஒரு கூட்டத்தில் பொதுநிலையை கலந்து ஆலோசிக்காது அந்த ஷேர் 1000 ஷேர் உள்ளது, அது லைஃப் மெம்பர்ஷிப், அவங்க காலத்தோடு அது தீர்ந்து போகும். அந்த 5000ம் அதற்கு மேலும் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஷேர் வாரிசுக்கும் அது பொருந்தும். ஹெரிடிட்டரி மெம்பர்ஷிப், லைஃப் மெம்பர்ஷிப், ஹெரிடிட்டரி மெம்பர்ஷிப் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அது அது எப்படி இந்த இது சென்ட் சிவில்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் அந்த அந்த
அந்த ஷேரை வந்து நன்கொடையாக மாற்றினார்களோ அதே போல் இவர்கள் இன்னொரு முறையில் அந்த 1000 வந்து அவங்க காலத்தோடு அந்த 1000 அழிஞ்சு போகும். அந்த 5000 கொடுத்தவங்களுக்கு அவங்க காலத்துக்கு பிறகு அவங்க வாரிசுகள் அதில் நம்பராக வரலாம் என்ற ஒரு சட்டத்தை போட்டார்கள். இது வந்து இப்போ நிறைய பொதுமக்களுக்கு அது பிடித்தமாக தெரியவில்லை. அந்த நிர்வாக குழுவில் என்னுடைய மூத்த அண்ணன் ஒரு 6 வருஷம் தலைவராக செயல்பட்டார்கள். அதற்கு பிறகு நான் ஒரு 6 வருடங்கள் செயல்பட்டேன். அந்த 6 வருடங்களில் வந்து அந்த கல்லூரி வளர்ச்சிக்கான எல்லா காரியங்களையும் எடுத்தேன். அதாவது அந்த அந்த இது நீட் இது அக்ரெடிட்டேஷன், பிறகு 2B UGCயிலிருந்து கிடைக்கக்கூடிய கல்லூரிக்கு என்னென்ன சான்றிதழ்கள் வேண்டுமோ அதெல்லாம் பெறப்பட்டது. NAC 2B போன்ற இதெல்லாம். அப்புறம் கல்லூரி நிர்வாகத்தையும் நல்ல முறையில் முன்னேற்றி புதிய வகுப்புகளும் தொடங்கி புதிய பாடத்திட்டங்களும் தொடங்கி அது நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. அதில் வந்து அவங்க அந்த கல்லூரியை நிர்வகிப்பதற்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கோட்டாவிலிருந்து அருள் தந்தையை சேர்ந்து உள்ள ஒரு கொஞ்சம் உறுப்பினர்களும் பொதுநிலையிலையும் அதில் வருவாங்க. பொதுக்குழுவில் அந்த தலைவர் வந்து பொதுநிலையினராக இருப்பாங்க, செயலாளர் வந்து அருள் தந்தையில் ஒரு ஆளாக இருப்பாங்க, பொருளாளர் ஒரு பொதுநிலையினராக இருப்பாங்க. அப்போது அந்த செயலாளர் கரஸ்பாண்டன்ட்னு சொல்லக்கூடியது அது அருள் தந்தையர் கைவசமே இருந்து வந்தது. அது பிறகு என்னை போன்ற அனுபவம் உள்ளவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். கல்லூரி எப்படி வளர்க்கலாம், எப்படி முன்னேற்றி கொண்டு வரலாம் என்றெல்லாம். அதில் எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னு சொன்னால், அந்த எந்த ஒரு எண்ணத்தோடு அது தொடங்கப்பட்டதோ அந்த எண்ணத்தை மீறி அது பொதுநிலையருக்கு அதில் பெரிய இது பங்கேற்பு வேண்டாம், இது எங்கள் சொத்து நாங்களே தான் செய்வோம்னு கூட அவங்களுக்கு ஒரு எண்ணம் வர தொடங்கிவிட்டது. அது மட்டும் இல்லை, அந்த பொதுநிலையில் அது உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க 1000 ரூபா கொடுத்தவங்க உண்டு, 5000 ரூபா கொடுத்தவங்க உண்டு, 3000 ரூபா கொடுத்தவங்க உண்டு, 2000 ரூபா கொடுத்தவங்க உண்டு, இப்படி நிறைய பேர் உண்டு. ஆனால் அந்த அழுத்தந்தையர்கள் யாருமே கால் காசு கூட அது கொடுத்தது கிடையாது. அது இறந்து போன ஃபாதர் லூகாஸ் இருக்கும்போது அவருக்கு முயற்சியினால் கொண்டு வரப்பட்டது. அவருக்கு வேண்டிய அந்த வெளிநாட்டு அந்த நபரால் பணம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த தேவைப்பட்ட சொத்துக்களை இங்கே உள்ள பொதுநிலையர்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பணத்தால் அது வாங்கப்பட்டது. அந்த சமயத்தில் அங்கெல்லாம் ஒரு செண்டு 30-35 ரூபாய்க்கு தான் இருந்தது. இப்போ 1000 ரூபா கொடுத்தாலும் எத்தனை செண்டு வாங்கியிருப்பாங்க அந்த ரூபாயை கொண்டு. ஆனால் அதை ஒரு பொருட்டாகவே எடுக்காது. 1000 ரூபா கொடுத்தவங்கெல்லாம் வெளியில் போயிருங்க, 5000 கொடுத்தவங்க மட்டும் உள்ளாலே இருங்கன்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதை 1-2 பொதுக்குழுவில் பேசி இதை மாற்ற வேண்டும். அந்த வாரிசு உறுப்பினர் அந்த இது உரிமை அந்த 1000 ரூபா கொடுத்தவங்களுக்கும் வேண்டும் என்று தீர்மானம் போட்டோம். அப்புறம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்குள்ள ஃபார்மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா அந்த 1000 ரூபா உறுப்பினர்களிடத்திலிருந்து மனுக்கள் பெறப்பட்டு வைக்கப்பட்டன. பிறகு கொஞ்ச காலம் போனதும் அந்த அதில் அந்த அருள் தந்தையர் பக்கத்தில் இருந்த அந்த நிர்வாகத்தில் இருந்தவர்கள் அதெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இது வந்து இது கல்லூரி எங்களுக்கு உள்ளது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கோட்டாருக்கு தான் அந்த இது அதுக்கு ஓனர்னா உரிமையாளர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கோட்டார் தான், பொதுநிலையருக்கு உங்களுக்கு இது ஒரு இது கிடையாது என்று ஒரு இதை கொண்டு வந்தார்கள். அது பிறகு அது அந்த சின்னத்தில் நான் பொறுப்பில் இல்லை, நான் பொறுப்பு விட்டு வந்த பிறகு நடந்த சம்பவங்கள். அப்போ அவங்களுக்குள்ளால் அந்த தலைவருக்கும் பொருளாளரும் ஒரு குரூப்பாட்டம், அந்த செக்ரட்டரியும் வேறு பொதுநிலை அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கோட்டார் அருள் தொண்டரும் ஒரு குரூப்பாக சண்டை தொடங்கி இப்போ வந்து கோர்ட்டில் 2-5-6 நிறைய கோர்ட்டில் கேஸ் ஆகி இப்போ வந்து அந்த அருள் தொண்டையரும் அங்கே போகக்கூடாது, பொதுநிலையரும் அங்கே போகக்கூடாது. தேவைப்பட்டால் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வேணால் நீங்கள் அங்கே போங்க,
என்ன ஒரு அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு உத்தரவின் பேரில் கல்லூரி செயல்பட்டு இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ செய்கிறதுக்கு முன்னால் அந்த ஒரு பொதுநிலை நான் அதில் சிமெண்ட் போட்டு பூசலான்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுவாங்க. அப்போ அபிப்பிராயத்தை கேட்டு நம்ம செய்தோம்னு சொன்னால் அந்த முன்னேற்றம் நல்லா இருக்கும். அந்த ஈடுபாடுகளும் ஆட்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும். நீங்களே அதை கையில் வச்சுட்டு சொல்லலாம். சார், நீங்க கடலில் உயிரியல் விந்தைகள் சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறீங்க. அதே போல இந்த கடல்சார் ஆராய்ச்சியிலேயே நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறீங்க. அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களா. ஒரு நாள் பிஷப் என்னை கூப்பிட்டு, லியோன் தர்மராஜ், இந்த கடலை பற்றியும் மீன்களை பற்றியும் இந்த தென்வெளியில் ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டே இருங்க, அப்படின்னா இது இட் வில் ரீச் த பப்ளிக் அப்படின்னாரு. அப்படி எழுத தொடங்கின கட்டுரைகள் தான் இது. முதல்ல கடலை பற்றி எழுதினேன், அப்புறம் அந்த கடலில் உள்ள சூழ்நிலைகளை பற்றி எழுதினேன், அப்புறம் கடலை நாம் எப்படி பாதுகாக்கணும்னுட்டு எழுதினேன், அதை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்களை அதில் எழுதினேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம மாவட்டத்தில் கடலில் கிடைக்கக்கூடிய மீன்களுக்கு வாழ்க்கை வரலாறு, அதாவது ஒரு மீன் எவ்வளவு நீளம் வளரும், எவ்வளவு கூடுதல் வெயிட் உண்டாகும், அது எத்தனை முட்டை போடும், அது முட்டை போடக்கூடிய பருவம் என்னது, ஒரு மீனை எப்பெல்லாம் பிடிக்கலாம் எப்பெல்லாம் பிடிக்கக்கூடாது, பின்னிட்டு ப்ரொடெக்ஷன், அதுக்குள்ள இதெல்லாம் தமிழ்லேயே எழுதி அதில் மீனுக்கு ஒரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கும். அங்கே அயல் எண்ணம், இன்னொரு இடத்துல மத்தி எண்ணம், இன்னொரு ஊர் இருக்கும், அதெல்லாம் போட்டிருக்கிறேன். அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் இப்படி, விஞ்ஞான பேர் இப்படி, லோக்கல் நேம் தமிழில் பேர் இப்படின்னு போட்டு எல்லாம் கட்டுரை, ஒரு இஷ்யூவில் ஒரு கட்டுரை, அப்படி ஒரு 10-80 கட்டுரைகள். அதுக்கு பிறகு அதை சில ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, நீ அதை ஒரு புக்காக போட்டுறான், அப்போ பயன்பெறுமே சொன்னாங்க. அதை தான் நான் ஒரு புக்காக போட்டேன். பரவாயில்ல, இன்னைக்கு இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி நம்முடைய விடியல் இன்னைக்கு யூடியூப் நேயர்களுக்கு பல செய்திகள், அவங்களுடைய சிறு குழந்தை பருவம், அதே போல் வாலிப பருவம், அந்த அனுபவங்கள், பிறகு நம்முடைய அந்த தேவசகாயம் பிள்ளை, அதிலிருந்து தேவசகாயம்னு சொல்ல அடிப்படையில் ஒரு பொதுநிலையினராக இந்த அளவு அவங்களுடைய அந்த ஒரு பங்களிப்பை ஆற்றி ஒரு பெரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அரிய பங்களிப்பை செய்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய பணிகள் இந்த மறை மாவட்டத்தில், கோட்டாறு, குளித்தலை மலை மாவட்டத்தில் பல விதங்கள்லையும் கல்விப்பணியாக இருக்கலாம், இன்னும் பல பங்களிப்புகள், அவங்களுடைய அரிய பங்களிப்புகள் இன்றைக்கும் பலரால் பாராட்டப்படுது, சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் உங்கள் அனைவருடைய சார்பிலும் திருவாளர் லாசரஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தந்தைக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி.